நல்ல ஆளு பாத்தி நீ. உனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்காக சோகமா இருந்தா எப்படி? BA கோல்டு மெடலிஸ்ட், உனக்கே வேலை கிடைக்கலன்னா எப்படி? ₹1 கூட உதவாத டிகிரியும் மெடலையும் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்ப வேலை வேணும், பணம் வேணும். ஏய், உனக்கு பணம் தானே வேணும். நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஆனா நீ என்ன திட்டக்கூடாது. கொலை திருட்டு தவிர எதுக்கும் நான் ரெடி. ₹8 ₹15 ₹8 ₹15 2 டிக்கெட் தான் இருக்கு. ₹8 ₹15 ₹8 ₹15. டிக்கெட் தீர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? படம் பாக்குறதுன்னு வந்துட்டோம். பிளாக்லயாவது டிக்கெட் வாங்கி பாத்துருவோம். ₹8 ₹15 2 டிக்கெட் தான் இருக்கு. BA கோல்ட் மெடலிஸ்ட் டிக்கெட் விற்கிறேன்னு பாக்குறீங்களா? நாய் வித்த காசு குறைக்காது. பணத்தை எடுங்க. ₹30 கூட. ஜானகி, ஜானகி, என்னங்க புள்ள செஞ்ச வேலையை பாத்தியா? மூட்டை தூக்கியாத 4 காசு சம்பாதிச்சு வர சொன்னல, பிளாக்ல டிக்கெட் வித்தானா போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, என்னங்க நீங்க போய் அவனு. நான் செத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போக மாட்டேன். ஒருவேளை போலீஸ் இங்க வந்து கார்த்திக் உங்க பையனான்னு கேட்டா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். என் மானமே போச்சு. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? அடடடடடா, இதுக்கு போய் இப்படி பதறீங்களா? அவ என்ன கொலையா பண்ணிட்டான்? ஆஃப்டர் ஆல் இது ஒரு பெட்டி கேஸ். 25 50 ஃபைன் போடுவாங்க. கட்டிட்டு கூட்டியாந்துடுறேன். நோ யுவர் ஆனர், நான் பிளாக் டிக்கெட் விற்கிறவன் இல்ல, படிச்சவன். BA கோல்ட் மெடலிஸ்ட். நீங்க ஒரு பொண்ணுகிட்ட டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கும்போது தானே அவர் உங்களை அரெஸ்ட் பண்ணாரு? இல்ல, அந்த பொண்ணு என் மனைவி. அவகிட்ட டிக்கெட் கொடுக்கும்போது தான் இன்ஸ்பெக்டர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. உங்க மனைவி இங்க வந்திருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நான் தான் அவர் மனைவி. என்கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு உங்க அப்பா மாதிரி அப்பாவி இல்லடா. கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உன்னை புருஷன்னு சொல்லிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதா? கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? சத்தியமா இல்லம்மா, என்ன காப்பாத்துறதுக்காக என் மேல உள்ள பீரியட்ல அவளே அந்த சாட்சி சொன்னா. ஜானகி, இவன் மேல ஒரு விசாரணை கமிஷன் போடு. அப்பத்தான் எப்ப கல்யாணம் ஆச்சு, எத்தனை குழந்தை இருக்கு, எங்க குடும்பம் நடத்துறாங்கிற எல்லா உண்மையும் வெளியே வரும். என்கிட்ட கூட சொல்லவே இல்லையேண்ணா. ஆளாளுக்கு இப்படி வெறுப்பேத்துனீங்க, அப்புறம் நிஜமாவே நான் அந்த மேரிய கல்யாணம் பண்ணிக்குவேன். போடா போ. அந்த மேரி பொண்ண கல்யாணம் பண்ணனா உன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்காது. அவ கிணத்துல விழுவா. அந்த அவமானம் தாங்காம நான் தூக்குல தொங்கணும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட மேரி. கார்த்திக் மேல உனக்கு மதிப்பு இருக்கலாம். அதுக்காக ஒரு கோர்ட்ல நீதிபதி முன்னால அவர்தான் என் கணவர்னு சொல்லிட்டியே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்ட. அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் ஃபாதர். ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்துறதாக சொல்லி நீ ஆபத்துல மாட்டிக்கிட்டியேமா. அநாத ஆசிரம ட்ரஸ்டிகள் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது ஃபாதர். ஃபாதர், அவன் மேல எனக்கு காதலோ இன்ஃபாச்சுவேஷனோ கிடையாது. அவளோட மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு உதவி செஞ்சதுக்காக இவ ஆபத்துல மாட்டிக்கிறானா? நிச்சயமா நான் அவளை கைவிட மாட்டேன். இது சத்தியம் ஃபாதர். இதுக்கு சாட்சியா இந்த செயினை நான் இவ கழுத்துல போடுறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு ஊரே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சத்தியம். வேண்டாம், போக வேண்டாண்ணா. சுமதி, என்னடி இது? சுந்தரம், உனக்கே இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்க போய் தான் நான் லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். திமிரா, 4 பேர் பார்த்தா என்ன ஆகுறது? ஓடி வீட்டுக்கு. சரிதான், சும்மா இருண்ணே. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு? லட்சணமா இருக்காங்க. அவங்க அம்மா மகாலட்சுமி விரதம் இருந்து பெத்தாங்களா? அழகாவே இருக்காங்க. அப்போ உங்க அப்பா அனுமாருக்கு விரதம் இருந்து உன்னை பெத்தாரா? பேசாம இருங்க. போவாளா? லவ்வா? எவ்வளவு தூரம்? அது ஒண்ணும் லவ் இல்ல, அவன் ஃப்ரெண்டு. சும்மா எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு என்னது எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியா? நாங்க மட்டும் என்ன விளக்கென்ன விலையேறி போனதை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தோம்? நாங்களும் எதிர்காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவியா? இவ தன்னோட வாழ்க்கையவே எனக்காக தியாகம் பண்ணுவா.
இவ பல்ல புடுங்கியாவது நான் ஒட்டிக்குவேன் தெரியுமா? என்ன சார் சண்டை? சார் நாங்க லவ் பண்றோம் சார். லவ் பண்றது தப்பா? இவன் மட்டும் லவ் பண்ணலாமா? இவன் தங்கச்சியை நான் லவ் பண்ண கூடாதான்? பாக்குறதுக்கு தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. மீறே செப்பண்டி. காதலிக்கிறது தப்பே இல்லை சார். ஏன்னா அது ஒண்ணுதான் இலவசமா கிடைக்குது. அதுக்கு வருமான வரி, சுங்க வரி, கேளிக்கை வரி எதுவுமே கிடையாது. வீட்டுல யாரு? நீதான் பொண்ணா? ஆமா. உன் பேர் என்ன? கனகாம்புஜவள்ளி. உருப்பிட்டது போ. இப்படி எல்லாம் பேரை வச்சா எந்த மாப்பிள்ள உன்னை கட்டிக்குவான்? சுத்த கர்நாடகமா இருக்கிய. எங்க உங்க அப்பனார் கணபதி சுப்பிரமணியத்தை வர சொல்லு. யாரு? ஏயா கணபதி சுப்பிரமணியம், இப்படி மசம் இருந்தா காரியம் எல்லாம் எப்படி நடக்கும்? சரி சரி உட்காரு. அது சரி, நீங்க யாரு? மை நேம் இஸ் அப்புசாமி. ஓஹோ. இந்து மேட்ரிமோனியல் காலத்துல மேட்ரிமோனி? அதான்யா கல்யாண விளம்பரம். அதுல உன் அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்தேன். அத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ அப்படியா? மங்களா, ஒரு காப்பி கொண்டாமா. மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் அல்சர் பேஷண்ட். டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காபி சாப்பிடுவேன். அடிய மங்களம், காப்பி வேண்டாம், சுட சுட முருகலா நெய் தோசை போட்டு கொண்டா. மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம், டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். என் பேரன் பேரு கார்த்திக், என்ஜினியர். பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வேலை செய்யறான். மாசம் 7000 ரூபாய் சம்பளம். 7000 rupees. அடாடாடாடாடா, இந்த சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆமா, உனக்கு ஒரே பொண்ணா? ஆமா. டேபிள் இல்லையே. பரவாயில்ல, அதுக்குள்ள ஆறிடும். உட்காரு. வணக்கங்க. ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும். சாப்பிடுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் கல்யாணம் நடந்துரும்னு ஜோசியர் கூட சொன்னாரு. ஆமா ஆமா. அது சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இன்னும் 2-3 தோசை. எது? என்ஜினியர் மாப்பிள்ளை கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க தான். ஆமா ஆமா, அது வாசம் தான். நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். ஏமா, நெய் தோசை எப்படிமா எவ்வளவு ருசியா பண்ணி இருக்கிற? என் ஆயுசுல நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லம்மா. கொஞ்சம் இருங்க, சூடா இன்னும் 2 போட்டு கொண்டு வரேன். டேய் கணபதி, நீ என்ன பண்ற? நான் சொல்ற அட்ரஸ்க்கு நேரா வர்றேன். அதுக்குள்ள நான் என் பையன்கிட்டயும் பேரங்கிட்டையும் பேசுறேன். உன்னால எவ்வளவு முடியுதோ அந்த லிஸ்ட கொண்டா, பேசி சரி பண்ணிடுவான். தோசை வந்துருச்சா? நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பேப்பர் மத்தியானமும் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணோம் லஞ்சுக்கு. பழா போன வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இந்து பட்சமா காலையில டிஃபன் சாப்பிட்டோமான்னு முடிச்சாச்சு. எதுக்கும் மத்தியான அட்ரஸ் இப்பவே பார்த்துக்குவோம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர்கள் ஒற்றுமை, தொழிலாளர் கௌரவம், தொழிலாளர் கௌரவம், முதலாளிகள் கொட்டம். ஒழுங்கா சொல்லுங்கயா, கோஷ்ட கட்டு ஒழுங்கா குரல் கொடுங்கயா. முதலாளிகள் கொட்டம். போராடுவோம் 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 போராடுவோம். பழிவாங்காதே பழிவாங்காதே. என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராம், மேனேஜர் உங்ககிட்ட பேசணுமா? உள்ள வர சொல்றாரு. நான் வேணா போயிட்டு வரேன். யார்? நீயா? வேண்டாம். அவங்க வெத்தலை வாக்கு பன்னீர் போலாம் தருவாங்க. அதை திருட்டு மயக்கத்துல தான் கையெழுத்து போட்டுருவேன். ரகுராம், நீயே போயிட்டு வா. சரி பா. ரகு, 6 மாசம் போனஸ் குறைஞ்சு ஒத்துக்காதப்பா. அப்படி தரமாட்டேன்னு சொன்னாரு வச்சுக்க, போராட்டம் கண்டிப்பா தொடரும். உள்ள போயிட்டு வந்து அதை சொன்னதை சொல்லக்கூடாது. ஆமா, கவலைப்படாத, இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். போயிட்டு வா. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. கார்த்திக், நீ எங்க இங்க வந்த? நான் தான் வர சொன்னேன். இந்த பார் ரகு, ஒர்க்கர்ஸ்க்கு 6 மாசம் போனஸ் கொடுக்கிற அளவுக்கு கம்பெனியோட நிதி நிலைமை இப்ப சரியா இல்ல. தொழிலாளர்களோட பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கிறேன் சார். குட். கார்த்திக்கு நீ ஒரு வேலை கேட்டு இருந்த இல்லையா? இந்த பிரச்சனையை நீ சுமூகமா முடிச்சு வச்சா உன் மகன் கார்த்திக்கு நான் ஒரு நல்ல வேலை போட்டு தரேன். தேங்க்யூ சார். சார், என் சொந்த பிரச்சனையை தொழிலாளர் பிரச்சனையோட சம்பந்தப்படுத்தாதீங்க சார். சம்பந்தப்படுத்தாம எப்படி? இந்த போனஸ் பிரச்சனையை நீ சுமூகமா தீர்த்து வச்சாதான் உன் மகனுக்கு இந்த கம்பெனியில வேலையே. அவங்க உழைப்புக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது 20 லட்சம் ரூபாய் போனஸ். ஏன் சுயநலத்துக்காக நான் அவங்க வயத்துல அடிக்க தயாரா இல்ல. அப்போ
என்னோட அவங்க உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க இல்ல? டேய், பெத்த பிள்ளைக்காக நேர்மையை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை துரோகம் செய்யணும்னா அது என்னால முடியாதுடா. இன்னைக்கு உலகத்துல நேர்மையை பத்தி பேசுற ஒரே ஆள் நீங்க தான். என் ஃப்ரெண்டு மனோகரோட அப்பா டிஎஸ்எம்எஸ்ல யூனியன் லீடரா இருக்காரு. அந்த பதவியை வச்சா 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாரு. பொண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜாம்னு கல்யாணம் பண்ணிருக்காரு. உங்களுக்கு பழைக்க தரலனாலும் என்னையாவது பழைக்க விடுங்கப்பா. ஆமாப்பா, அண்ணனுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா நமக்கு ரொம்ப உதவியா இருக்குல்லப்பா. ஆமா ரகு, இவ்வளவு நாளா நீ நேர்மையா உழைச்சு என்ன பலனை கண்ட? ஊரெல்லாம் கடை, உடைஞ்சு போன ஒரு ஸ்கூட்டர், தேஞ்சு போன செருப்பு. இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னால இந்த குடும்ப பார்த்த சுமக்க முடியும்? சுமதிக்கு கல்யாணம் பண்ணா 10,000 20,000 கடன் வாங்கணும். அவனுக்கு மேல கட்டிச்சு வச்சுக்கோ, உன் சுமையில பாதி குறையில. என்ன யாரும் சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அவங்க எதுக்காக உங்களை புரிஞ்சுக்கணும்? நீங்க அவங்க சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டு குறுக்க வழியில வாழ கத்துக்குங்க. உங்களே நம்பிட்டு இருக்க அந்த 1000 பேரோட வயித்துல அடிச்சு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்க பிள்ளைக்கு வாழ கொடுக்கணும். ஏமாமா, அதானே நியாயம் தர்மம்? நான் நியாய தர்மத்தை பத்தி பேசலாமா? இப்ப இருக்கிற உலகத்தை பத்தி சொல்றேன். மாமா, நம்ம சுயநலத்துக்காக நம்ம எதிர்காலத்துக்காக ஏன் உலகத்து மேல பழிய போடுறீங்க? இப்படிப்பட்ட உலகத்துலதான் உங்க பிள்ளையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை நம்பிட்டு 1000 பேர் இருக்காங்க. டே கார்த்திக், நீ முன்னுக்கு வரதுல எனக்கு உங்க அப்பாக்கு இருக்கிற அக்கறை விட வேற யாருக்கிட்ட இருக்க முடியும்? இத பாரு, வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20 லட்சம் ரூபாய் போனஸ் பண்ணதுக்காக உன் அப்பா கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க அந்த நிறுவனத்தை பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டாம். உன் தகுதிக்கும் திறமைக்கும் அவங்க வேலை கொடுத்தாங்கன்னா டே அவங்க காலில் விழுந்து கும்பிடலாண்டா. உன் எதிர்கால வாழ்க்கைய 1000 பேர் வயிற்றுச்சல நீ ஆரம்பிக்க வேண்டாம். போ, மனசை குழப்பிக்காம தைரியமா இரு. நேர் வழியில போனா வாழ முடியாதுங்கிற எண்ணம் மனசுல வரக்கூடாது. அப்படி வந்துட்டா நீ மனுஷனாவே வாழ முடியாது.